ஹாய் அசோக். இன்றைக்கி டே 23. இன்றைக்கி 23வது நாளாக நம்ம இந்த முயற்சியை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அசோக். முயற்சிகள் வெற்றியடைய அசோக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய டைரியில் ஒரு நம்மளுடைய டைரி இந்த நாள் டைரியில் நான் இன்றைக்கி எழுத ஆரம்பிச்சிருந்தா இதான் எழுத ஆரம்பிச்சிருப்பேன். அதே தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த பதிவுலேயும் வந்துட்டு பதிவு பண்ண போகிறோம். நம்ம டைரியை தான் இந்த இதில் பதிவு பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு அன்பான குடும்பத்தை தான் வந்துட்டு சொல்ல போகிறேன். அவங்க சின்ன வயசுலேருந்து நமக்கு பழக்கமானவை தான், பக்கத்து அண்டை வீட்டார் தான். அவங்களுடைய அந்த கலாச்சார முறைமைகள் நம்ம போல் அவங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள்லாம் நமக்கு தெரியும். குடும்பம் இந்த வீட்டு அது நமக்கு நிறைய ப்ராவர்ப்ஸ் தமிழில் இருக்குது. அதே தான் மென்ஷன் பண்ணி ஒரு சின்னதாக சொல்கிறேனே. அதே வீட்டுக்கு வந்துட்டு வாசல் கால்கள் இருக்கிறது போல குடும்பம்னா சிலது வந்துட்டு கூட குறையவும் சில சண்டை சச்சரவுகள் தான் இருக்க தான் செய்யும். அப்படி நான் வந்துட்டு சிறு வயதிலிருந்து பார்த்துட்ருக்கேன். அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்துச்சு அதை பற்றின ஒரு பதிவை தான் நான் வந்துட்டு என்னோடய டைரியில் எழுதணும்னு நினச்சேன். அது வந்து எந்தளவுக்கு நான் உள்வாங்கிக்கிட்டேங்கிறது எனக்கு புரிய வரல. ஆனால் வந்துட்டு அதுக்கு தீர்வாக இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கும், இதுதான் தீர்வுங்கிறது மனசு வந்து சொல்லுச்சு. இதுதான் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் வந்துட்டு அவங்க அன்பானவங்க தான். சின்ன வயசில் அதாவது ஒரு ஒரு கட்டத்துக்கு தான் வந்துட்டு பாலாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம பசுமாட்டில் தான் கறக்கிறோம். ஆனால் அது வந்து ஏன் புளிச்சு போயிடுதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். அந்த ரீசன் என்ன நமக்கு தெரியும். பாலாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் தான் ஒரு அது ஹவர்ஸ் கணக்கு தான் பிறகு. இப்போது பாலில் வந்துட்டு அந்த உரமுறைலாம் வந்துட்டு கலந்துட்டா வந்துட்டு அது பிறகு விடியறதுக்குள்ளே தயிராயிருன்னு சொல்லுவாங்க. அது போல தான் வாழ்க்கையில் சிலது வந்துட்டு முன்ன பின்ன தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் அது. அவங்க வந்துட்டு ரொம்ப நீட்டாக லைஃப் ஸ்டைலில் அவங்க வந்துட்டு ரொம்ப எல்லாேருக்கும் வந்துட்டு ஒரு மாடலாக தான் இருந்தாங்க. பிறகு ஒரு சூழல், ஒரு பிரச்சனை, இதில் வந்துட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு தீர்வு சொல்ல வரல. காமனாக வந்துட்டு இது நம்ம வந்துட்டு பார்க்குறோம். நம்ம வந்துட்டு இப்போது ஒரு படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறவங்க போல் எடுத்துக்கிறோமா? அந்த மூவியோடைய நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியனை தான் வந்து நம்ம சொல்லுவோம்ல. அதுபோல் ஒரு ஸ்டோரிக்கு ஒரு ரியல் ஸ்டோரிக்கு நம்ம வந்துட்டு ஒரு காமனான ஒரு ஒப்பீனியனை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சொல்கிறோமே தவிர இதுதான் தீர்வுன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது தீர்வாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் ஒரு முடிவு. நம்ம சிறு வயதெல்லாம் நம்ம வந்து பாடசாலைகள்லாம் கேட்டிருப்போம்ல, நிறைய கதைகளில். அதுலேயும் தாசிக்காண்டி கம்பர்லாம் வந்து காசுக்கு கவி பாடினார்னு கேள்விப்பட்டிருக்கல. அதான் நம்ம பாடசாலைகள்லாம் எனக்கு சின்ன வயசில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, தாசி வந்து அழைப்பு கொடுத்து கம்பர் போயிட்டு காசுக்காண்டி கவி பாடினார். பிறகு அந்த கவியை வந்துட்டு இந்த காசுக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிறகு அதை வந்துட்டு நம்ம மூதாட்டி அவை பாட்டி தான் அதை வந்துட்டு அந்த கூலுக்காண்டி அந்த ஃபில்லிங் த ஃப்ளாங்ஸு அந்த கவியை வந்துட்டு ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லிலாம் சிறு வயதில் சொல்லியிருப்பாங்கள்ல. நம்ம அதை கேட்டிருப்போம். நீங்கள் அதை நினைவுபடுத்தி பாருங்கள். அதை ஏன் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோன்னா, அது போல் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சிலது வந்துட்டு வேறு ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணதே வருவாங்க. அது ஃபில் பண்ணாலும் அவங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு ஒரு அதே தாசியை பாடி தான் பண்ணணுங்கிறது அது ஸ்டார்டிங் பாயிண்டில் போல் தெரிஞ்சாலும், ஆனால் அவங்க பாடினது அவங்க ஸ்டார்ட் பண்ணதும் சரி, கம்பர் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, மூதாட்டி அவை பாட்டி ஸ்டார்ட் பண்ணதும் முடிச்சு வச்சதும் சரி, அதோடைய உண்மை பொருளை தான் வந்து விளக்கியிருப்பாங்களே தெரியல, தவிர வந்துட்டு தாசியை புகழ்ந்திருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த கதையுடைய மையக்கருத்து. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் வந்துட்டு ஸ்டார்டிங்கும் சரி, பிறகு யாரோ ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணுற அந்த எண்டிங்கும் சரி, உண்மை கருத்தை தான் சொல்லுமே தவிர நம்ம வந்துட்டு நம்மளை வந்துட்டு காக்கிறதாகவும் நம்மளே வந்துட்டு புகழ்றதாகவும் நம்ம நினச்சிக்கிறக்கூடாது. அதை நம்மளால் சரிவர புரிஞ்சுக்கணும். காசுக்காக கவி பாடின அந்த கம்பரும் சரி, தாசியை பற்றி இந்த கூலுக்காண்டி அதை ஃபில் பண்ணி கொடுத்த அவை மூதாட்டியும் சரி, அவங்க வந்து உண்மை பொருளை தான் வந்து சொல்லியிருப்பாங்களே தவிர தாசியை பெருமைப்படுத்தி பாடினதாக வந்துட்டு அவ்வளோவா குறிப்பிருக்காது. அது போல் தான் நம்ம கவனித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு உண்மையானதோ இல்லை இதுதான் சிறந்ததுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம்ல. நமக்கு தெரியும் நம்ம மனசு தானே நம்ம வாழ்கிற இந்த லைஃப் ஸ்டைலு நம்மளுடைய அந்த கேரக்டருக்கு எது சரி எது தப்பு, நம்ம கூட இருக்க வாழையை தாண்டி இன்னொன்று நமக்குள்ளே ஒன்று புதுசாக ஒன்று என்ட்ரு ஆகுதுன்னா அதாவது நல்லதை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா பிறகு வந்து உதவாததுக்காண்டி நம்ம லைஃபே தொலைச்சிருவோம். அதுக்காண்டி நம்ம நேரத்தை செலவிடுறதும் அதுக்காண்டி காத்திருக்கிறோம். அது லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு எட்டாத கணிதம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முடம் வந்துட்டு கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது போல அதை நம்ம புரிஞ்சிட்டாவே லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற அந்த நல்ல விஷயங்களை வந்துட்டு நம்ம ரொம்ப சரிவர வந்துட்டு பயன்படுத்திக்கிறோம். இவங்களும் வந்துட்டு அப்படி தான் நல்லதை வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டாங்க. பிறகு வந்துட்டு ஒரு உதவாத
காரணத்துக்காண்டி வந்துட்டு லைஃபையே வந்துட்டு அது காத்திருந்தே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அது கிடைக்காதுன்னு தெரியும், அவ்வப்போது கிடைக்கிற அந்த சிறு சிறு விஷயங்களுக்காண்டி அது வந்து ஒரு மாய தோற்றம். இந்த காணல் நீர் போல் அது தூரத்தில் தண்ணி இருக்க போலவே நம்ம கண்ணுக்கு தெரியும். பிறகு நம்ம தனிச்சிக்கிறலான்னு பக்கத்தில் போனோம்னா அது வந்துட்டு ஒரு பின்பம், அது ஒரு காணல் நீருங்கிறதே நமக்கு புரிஞ்சாலும் வந்துட்டு மனசு ஏற்றுக்கிறாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு திரும்ப திரும்ப அந்த பாலைவனத்தில் தொலைஞ்சு போகதே மனசு சொல்லும். அதுதான் வந்துட்டு நம்ம ஏன்னா நமக்கு அந்த தாகம் தீரணுங்கிறதானே, அந்த தாகத்தை தீர்த்துக்கிற முடியுங்கிறது அந்த நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கைக்காண்டி தான் அது காணல் நீர்னு இங்கிட்டு பார்க்குறதான் காணல் நீர் நமக்கு புரிஞ்சாலும் பிறகு ஏன் தள்ளி போகிறோம், பாலைவனத்தில் தொலைஞ்சே போயிடுவோம். அந்த தண்ணி போய் தண்ணியை தேட போய் தாகத்தோடு நம்ம அந்த பிறகு நமக்குள்ளே எனர்ஜி இருக்காது. நம்ம திரும்ப அந்த பழைய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்துட்டு என்ன இருக்காது, நமக்கான அந்த காலம் இருக்காது. காலம் இருந்தாலும் நமக்கான அந்த சில விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம். அதனால தான் நல்லது என்றைக்கும் வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஒரு சிலது ப்ராப்பராக எப்படி இருக்க முடியும், நம்ம முந்தைய பல பதிவுகளில் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம்ல, குடும்பங்கிறது இப்படி தான். அந்த விரல் நம்ம கைகளோட விரல் போல தானே, ஒன்று ஏறவும் குறையுமா தானே இருக்குது. இதில் எதை நம்ம குறையாக சொல்கிறது, இது ஏன் குறையாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாதுல்ல. அது போல் சிலது நம்ம சகிச்சிக்கிற பழகிக்கிறணும், சிலதை வந்துட்டு அன்போடு ஏற்றுக்கிறணும். இது நல்லதையே நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டால் பிறகு அந்த நல்லதை நம்ம ஒரு கர்வம் தானே தவிர அன்பு உண்மை தான். நம்ம மனசுக்கு தான் தெரியும் சரியா தப்புன்னு. யாருக்கு தெரியும்? நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு பிறருக்கு தெரியுது, அது வந்துட்டு ரெண்டாவது பட்சம். நமக்கு தானே முதல்ல தெரியும், நமக்கு தானே அந்த சென்ஸ் இருக்குது. நம்ம தீயை தொட போகிறோம், அது நம்ம சுட்டிடும். நம்ம தீயை தொட போகிறோம், அது நம்மளை சுட்டுருங்கிற அறிவு யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம தான் வந்துட்டு கவனமாக இருந்துக்கிறணும். அதுதான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி டைரியில் நம்ம காமனாக சொல்ல வரேன். அதுதான் நல்லதை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா பிறகு உதவாத ஒன்றுக்காக வந்துட்டு லைஃப்பையே வந்துட்டு நம்ம வீணடிச்சிருவோம். அது வந்துட்டு என்னோட இந்த காமனான ஒப்பீனியன் தான். இதுக்கு தான் தீர்வுங்கிறது சகிச்சுக்கிடுவோம். அந்த சிறு வயதுலலாம் நம்ம கேட்டிருக்கோம்ல, அது என்னென்னா இந்த தக்காளி சட்னி வந்துட்டு சீக்கிரமாக மஞ்சிரும். அது அரவுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்ததுனால அரைப்படுறதுனால அது விட்டு கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, விட்டு கொடுக்குது. அதனால தான் வந்துட்டு அது மணிக்கணக்காக கெட்டு போகிறதில்ல. பிறகு இந்த தேங்காய் சட்னி இருக்குல்ல, அது வந்துட்டு விட்டு கொடுக்காது, சீக்கிரமாக வந்துட்டு மையாது, அரவுப்படாது. அது வந்துட்டு சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும். அது விட்டு கொடுக்காததுனால கெட்டு போயிடுது அப்படின்னு நம்ம ஊர்லலாம் பேசிக்கிறோம்ல. அது போல சிலதை விட்டு கொடுக்குறோம். யாருக்காண்டி விட்டு கொடுக்குறோம் அது நமக்கு புரியுதில்லை. நம்ம மனசுக்கு தெரியல. இது நம்மளுடைய குடும்பம், கடவுள் நமக்கான கொடுத்தது. இதுக்காண்டி நம்ம விட்டு கொடுக்குறோம்னா பிறகு யாருக்காண்டி விட்டு கொடுக்க போகிறோம்? ஒன்றும் தெரியாதவர்களுக்காக விட்டு கொடுக்க போகிறோம். குடும்பத்தை வந்துட்டு நம்ம வந்து நேசிக்கிறோன்னா இதை கூட செய்யலைன்னா எப்படி? அந்த இடத்துல நம்ம இதை யோசிக்கணும். இதுக்காண்டி நான் இதை கூட செய்யலைன்னா பிறகு வேறு என்ன செஞ்சு என்ன பயன்? விருப்பமில்லாத 1000 விஷயத்தை செஞ்சு விருப்பப்படுற ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டா அது வந்து எப்படி அவங்களுடைய அந்த ஃபுல்ஃபில் ஆகும்? நம்ம அந்த இடத்துல யோசிக்கிறோமா இல்லையா? அது போல் லைஃப்பில் நம்ம வந்து சிலதெல்லாம் விட்டு கொடுத்துருவோம். லைஃப்னா அப்படி தானேங்க. சில யாருக்காண்டி ஒருத்தருக்காண்டி ஒரு ஹவுஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி நம்ம சில விஷயங்களை வந்துட்டு ஏற்றுக்கிறணும், விட்டு கொடுத்துடணும். லைஃபே அதுதான் நமக்கு இந்த நேச்சர் சொல்லிக் கொடுக்குறோமே. அதான் நம்ம அதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு தான் பழக்கப்படணும். நம்ம அப்படி தான் மனித வாழ்வு இயல்பானது. இப்படி தான் நம்ம ரொம்ப நாளாக வளர்க்குறோம். லைஃப் இஸ் ஷார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த குறுகிய காலத்தில் நம்ம பணம் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. இல்லைன்னு வச்சுக்கிறோங்களேன், அதுக்கு பணத்துக்கு மதிப்பு இல்லை, பணத்துக்கு மதிப்பு இருக்கலாம், நமக்கு மதிப்பெலாம் போயிடும். நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கே வந்துட்டு நம்மளே மதிக்கிறதா நம்ம நினச்சி ஏமாந்துடுறோம். அது நம்மளை விட்டு போனதுக்கு பிறகு தான் தெரியும் அந்த உண்மையான மதிப்பு யாருக்கு கொடுத்தாங்கன்னு. அது நமக்கு கொடுத்ததுன்னு நினைக்கிறோம், இல்லையே அது பணத்துக்கு கொடுத்தது. அது போல தான் நம்மகிட்ட இருக்கும்போது இவங்களால தான் இவங்களுக்கு மதிப்புங்கிறதே நமக்கு தெரியல. போனதுக்கு பிறகு தானே தெரியுது. ஓ மை காட். அது நம்ம வந்துட்டு சிலதெல்லாம் அப்படி தான் பணம் போல தான். பணம் நம்ம கையில் இருக்க வரைக்கும் மதிப்பாக இருப்போம். அந்த மதிப்பு நமக்கு தான்ங்கிறது நம்ம நினச்சிட்டு ஏமாந்துடக்கூடாது. அது பணத்தை கிடைச்ச மதிப்பு. அந்த பணத்தையே நம்ம இழந்ததுக்கப்புறம் நமக்கு எங்கே மதிப்பு இருக்க போகுது? ஸோ லைஃப் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் முதல்ல வந்து நம்ம நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ பழகணும். சிலது அப்படி வாழ பழகணுன்னா என்ன பண்ணணும்? சிலது விட்டு கொடுக்கவும் நம்ம பழகிக்கிறணும். நம்ம லைஃபுங்க, நம்ம குடும்பம், நம்ம லைஃபு நம்ம தானே பார்த்து வாழணும். பிறகு இந்த ஜோக்கிலலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு வீட்டில் குழந்தைக்கு வந்துட்டு பேர் வைக்கிறதுக்காண்டி ஒரு போட்டி நடந்துச்சான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன், எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். அவங்க சண்டை முத்தி போனதுனால பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு இருங்க நான் தீர்வு சொல்கிறேன்னு சீனிவாசன் கோபாலகிருஷ்ணன் வைங்கன்ட்டாங்க. இவளுக்கு அப்போ தான் அந்த உண்மை நிலை புரியுது. சீனிவாசன் எங்கள் அப்பா பேர்
கிருஷ்ணே அவங்க அப்பா பேர், கோபாலன் யாருன்னா அது பேர் வைக்க வந்தவருடைய அப்பா பேர் அப்படின்ட்டாங்களே. அது மாதிரி இடையில ஒருத்தங்க போகிறதுக்கு நம்மளே வழியை கொடுத்துட்றோம். நம்ம அதனால கவனமாக இருக்கணும். லைஃப்பை நம்ம வந்துட்டு நிம்மதியிலையும் அமைதியிலையும் வாழ பழகிக்கணும். நம்ம ரொம்ப தூரம் போகிறதா இருந்துச்சு, இது எண்டு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இன்னும் இது இல்லைன்னா இன்னொன்று அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்துட்டு நம்ம ஏற்றுக்கலாம். இது அப்படி இல்லை. நம்ம பாரம்பரியமாக இதை வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு அந்த தனி மனித ஒழுக்கம் தானேங்க சந்தோஷம். அந்த ஒழுக்கத்தை தாண்டி நம்ம போனதுக்கு பிறகு என்ன இருக்க போகுது லைஃப்பில்? நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலாக தான் வந்துட்டு சொல்கிறேன். நான் வந்துட்டு இப்போ எக்ஸாம் ஹால்லேயே வந்துட்டு எனக்கு ஒரு நண்பர் ஒரு விடையை சொல்லிக் கொடுக்குறாருன்னா அவங்க சொல்கிறத நான் வந்துட்டு உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சாலும் அதை நான் வந்துட்டு சில நேரத்தில் காப்பி பண்ணுறதில்ல. எனக்கு அது அந்த நேரத்தில் அதை எப்படின்னா பிட்டு நான் சொல்கிறேன். அவங்க கொடுக்குற அந்த துண்டு சீட்டை வாங்கி நான் ஒரு நாளும் பயன்படுத்தினது இல்லை. ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும் அது சரியாக தவறாங்கிறது நமக்கு தானே தெரியும். நம்ம மனசாட்சி அதை தனி மனிதன் என்னுடைய அந்த நேரத்தில் நான் வந்து கடைபிடிச்ச அந்த ஒழுக்கம் எனக்கு பிறகு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். லைஃபே அது போல் தான். நம்ம தனி மனித ஒழுக்கம்தான் நமக்கு ஒரு நிம்மதியை தவிர நம்ம அதை தாண்டி போயிட்டு வாழ்ந்தால் நம்ம நிம்மதி இழந்துருவோம். முக்கியமாக லைஃப்பில் நமக்கு செல்வங்கள் இருக்கோ இல்லையோ, நம்ம அடைய வேண்டியது அடையிறோமோ இல்லையோ, நமக்கு ஆரோக்கியமான உடலும் நல்ல மனநிலையும் தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டியது. நிம்மதியாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. நிம்மதியிலையும் அமைதியிலையும் வாழணும். எவ்வளோ பேர் போராட்டத்தில் இருக்கா தெரியுமா? எவ்வளோ பேர் உணவுக்காண்டியும் தண்ணிக்காண்டியும் உலகம் இலவசமாக கொடுக்குறத காசுக்காண்டி விற்றுட்டு எவ்வளோ பேர் கண்ணீரில் இருக்காங்கன்னு தெரியுமா? குடும்பம் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நமக்கு மேலானவங்களை பார்த்து நம்ம கீழானது எல்லாத்தையும் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறோம். அது மேலே ஒரு வெறுப்பை காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம மேலே வந்துட்டு பார்க்குறது நல்லது, ஆனால் அது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்லேயும் உழைப்புலேயும் முன்னேற்றத்துக்காண்டி தான் காட்டணுமே தவிர ஒரு பிரிவினைக்காக காட்டினா அது லைஃப்பில் எப்படி ப்ராக்டிக்கலாக செட் ஆகுமா? அதான் நம்ம யோசிக்கிறணும். நம்ம வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில நேரத்தில் சில இடங்களில் தாழ்ந்து போய் தான் நம்ம வாழ்க்கையை வாழ பழக்கிடணும். நம்ம சந்தோஷம் அங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் நம்மெல்லாம் மனிதர்கள். கடவுள் நம்மளை என்ன நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தானே நம்ம நினச்சிருப்பாங்க. நம்ம வந்துட்டு இங்கே நிம்மதியிலேருந்து வாழ்கிறது என்ன வாழ்க்கை? நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப ரொம்ப அனுபவித்து ரொம்ப நிம்மதியாகவும் வாழ பழகிறது தான் வாழ்க்கை. ஸோ இந்த நாள் டைரி வந்துட்டு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு எங்கடா அவனுடைய காமனான ஒப்பீனியன் கேட்காதீங்க. அது உள்ளுக்குள்ளே எங்கிட்ட மறைஞ்சிருக்கும், அவ்வளோதானே தவிர எனக்கு வந்துட்டு நம்ம மனசுக்கு தெரியும் தீர்வு என்னங்கிறது. நம்ம மனசுக்கு தெரியும். நம்மகிட்ட இல்லாத தீர்வு இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு நம்மகிட்ட இல்லைன்னா வேற ஒருத்தர்கிட்ட இருக்காது. நம்ம தான் வந்துட்டு தீர்வு நம்மக்கிட்ட இருந்தும் அந்த தீர்வை வந்துட்டு நம்ம மதிக்கிறது இல்லை, அதை ஏற்றுக்கிறது இல்லை, அதை நம்ம முயற்சி பண்ணுறதும் இல்லை. அதான பிரச்சனை. நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்மோக் பண்ணுறேன்னா இதை விடுற பழக்கம் வந்து என்னோடய கையில் தான் இருக்குது, என்னோடய மனநிலையில் தான் இருக்குது. அதை வந்துட்டு இதுக்கு தீர்வாக நான் போயிட்டு இந்த ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு போயிட்டு ஒரு தீர்வு மருத்துவரை பார்த்து அணுகிறதோ அது வந்துட்டு 2வது கட்டம் தான். இதுக்கான தீர்வு அந்த திருடர்கள் திருடலைன்னா அந்த திருடு எப்படி நிப்பாட்ட முடியுங்கிறதான உண்மை. அதனால் எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் உணர்ந்து புரிஞ்சு நடந்து வாழ்ந்துக்கிறணும். ஸோ இன்றைக்கி தான் இதுக்குள்ளே அந்த காமனான ஒப்பீனியன் தீர்வு என்ன தீர்வுங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பேசுகிறோம். இதில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அதை கவனித்து நம்ம பார்க்கும்போது தான் புரியும். என்னோடய ஒப்பீனியனும் அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. கம்பரும் அவையும் சொன்னது போல் நான் சொல்ல வர கம்பன் பாடின அந்த கவியாக இருந்தாலும் சரி, அந்த இடையில விட்டுட்டு போனதை ஃபீல் பண்ண மூதாப்பாட்டி அவை பாட்டியாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னது உண்மை கருத்து தானே தவிர ஒரு நாளும் புகழ்ச்சி இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி முடிவும் சரி நமக்கு ஒரு உண்மை தானே தவிர அதுக்கு இடையில வர்றது எல்லாமே வந்துட்டு நாமளே பெருமைப்படுத்திக்கிறதா நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையை ரொம்ப அனுபவித்து ஜாலியாகவும் நிம்மதியாக அமைதியாகவும் ஆரோக்கியத்தோடையும் வாழ்கிறது தான் நல்லது. அதுதான் நம்ம லைஃபுக்கும் உகந்தது. நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஒரு சூடாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அன்றைக்கி அவங்க சிலையை கொத்திட்டு போகலன்னா இது இன்னார் காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய சிலை நமக்கு யார் சொல்லுவாங்க? அதோடைய அந்த பிரதி தானே நமக்கு புரிய வைக்கிது. இந்த வாழ்க்கை முறை தான் இன்னொரு தலைமுறைக்கு கடத்திட்டு போகணும். அதுதான் அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம அதை விட்டுறக்கூடாது. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறணும். நம்ம நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தாலே பிறகு வரவங்களும் என் தாத்தா அப்படி இருந்தாங்க, என் பாட்டி அப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த இதை தான் ஃபாலோ பண்ணாங்கன்ட்டு நமக்கு பின்னாடி வரவங்களும் அதே ஃபாலோ பண்ணி அந்த ஒழுக்கத்துக்குள்ளேயும் வருவாங்க, நிம்மதியிலையும் வாழ்வாங்க. இல்லைன்னா லைஃபே ஒரு மாதிரி சிக்கலாகும் ஆயிரும். ஸோ அசோக் இன்றைக்கி டைரியை வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே பாய். இன்றைக்கி 23வது நாள் இந்த டைரி இனிதே நிறைவடைந்தது. இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக இருந்தது. பிறகு நாளை ஏற்படுற ஒரு அனுபவத்தோடு நம்ம பேசுவோம் அசோக். பாய் 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 பாய்.